வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் குரூப் 2 தேர்வின் போது நடைபெற்ற குளறுபடிகளால் தேர்வர்கள் அவதி. கடைசி நேரத்தில் தேர்வு மையம் மாற்றப்பட்டதால் ஆவேசமடைந்த நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2, 2A தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வு மைய குளறுபடி காரணமாக தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் குரூப் 2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் தேர்வு மையங்களில் இருந்து பாதியிலேயே வெளியேறிய தேர்வர்கள். தேர்வுக்கான தங்களது நீண்ட நாள் உழைப்பு ஒரே அறிவிப்பில் வீணாகி போனதாகவும் வேதனை. நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தோம். பட் எக்ஸாம் கேன்சல்டு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா கொஸ்டினும் நல்லா அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. ஸோ எக்ஸாம் கேன்சல்டுங்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா எங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா இப்போ குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 ஸ்டேஜஸ் இருக்கு. அதில் நாங்கள் மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருந்தோம். ஸோ இது முடிஞ்சதுன்னா அது ஒரு ப்ரெஷர் ரிலீஸிங்கா இருக்கும். ஆனா இன்னும் இந்த ப்ரெஷரை நம்ம ரிலீஸ் ஆகாமையே இருக்கிற மாதிரி இப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இனி போஸ்ட் திமுக ஆட்சியில் TNPSC போட்டித் தேர்வை கூட நடத்த முடியாத அவலம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இப்படி ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். TNPSC தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு. இந்த தேர்வு கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதே தெரியாமல் தேர்வர்கள் தேர்வு எழுதியது பேரதிர்ச்சி. தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாற்றிவிட்டதாக பேசும் முதலமைச்சருக்கு ஒரு தேர்வை கூட நடத்த தெரியவில்லை என்றும் EPS காட்டம். TNPSC தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போட்டித் தேர்வை கூட முறையாக நடத்த திமுக அரசுக்கு துப்பில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் கடும் விமர்சனம். தமிழகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில்வே திட்டங்களை உடனடியாக தொடங்க வேண்டும். ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்கவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுக என்பது மக்கள் இயக்கம். ஆனால் திமுக ஒரு குடும்ப கட்சி. மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழகத்தில் நிர்வாக திறனற்ற ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டு 2021 வரை 5,18,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய கடன் 5 லட்சம் கோடி. நிர்வாக திறமையற்ற அரசாங்கம், விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கல. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதை ஆசையாமையால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வேதனை அடையும் போதெல்லாம் தாமாக முன்வந்து உதவிக்கரம் நீட்டியது அதிமுக. டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததும் அதிமுக ஆட்சிதான் என்றும் EPS பெருமிதம். பூமி நெற்களஞ்சியம். அப்படிப்பட்ட இந்த பகுதியில் நீத்தேன் எடுக்கின்ற சூழ்நிலை வந்துவிட்டது. எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மாண்பு அம்மாவுடைய அரசு மத்தியிலே தொடர்பு கொண்டு நம்முடைய விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று
இந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்ட ரீதியாக அறிவிக்கப்பட்டது. தஞ்சாவூர் வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் விவசாய நிலங்களில் ஆய்வு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எங்களை காப்பாத்துங்க, மனைவி குழந்தைகளின் நகைய அடகு வச்சிருக்கோம் ஐயா என்று முறையிட்ட விவசாயிகள். காங்கிரஸ் திமுக இடையே உட்கட்சி பூசல் நீடித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ராகுல் காந்தியை கனிமொழி டெல்லியில் சந்தித்தும் கூட்டணியில் பிரச்சனைகள் தீரவில்லை என்றும் பேட்டி. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்ப இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரசுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துடுது, கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுறது உண்மைதானே? இன்ன வரைக்கும் வெளிப்படையாக பேச முடியலையே. அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஆக பேசி கூட என்ன அது கூட திமுகவுடன் எந்த கருத்து வேறுபாடோ முரணோ இல்லை. திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் உள்ளதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். இந்திய தலைமை பேசிட்டு இருக்கு, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லா தேர்தலையும் பேச்சுவார்த்தை நடக்கும், எல்லா தேர்தலையும் முன்ன பின்ன இருக்கும். அதை நான் நேற்றுக்கு சொன்ன பிறதான் மாண்பு முதலமைச்சர் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அவர் பெரிய இதயம் படைத்தவர். தோல்மை உணர்வோடு கேட்கிறோம், கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கும் என்று 36 நாட்களாக காத்திருக்கிறோம். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரின் கருத்தால் மீண்டும் வெடித்த சர்ச்சை. டிசம்பர் 1ஆம் தேதியே குழு அமைத்துவிட்டது. திரு கிரீஷ் வடங்கர் அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் 2 செயலாளர்களும் சேர்த்து 5 குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய டிசம்பர் 3 ஆரம்பித்து இப்போ பிப்ரவரி இன்னைக்கு தேதி 8, ஏறக்குறைய 36 நாட்களாக காத்திருக்கிறது. திமுக எப்பொழுது குழு அமைக்கிறதோ காங்கிரஸ் கட்சி பேச. தவேக தலைவர் விஜய் வரும் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாக தகவல். சென்னை விருகம்பாக்கம் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட திட்டம். சேலத்தில் வரும் 13ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு உரிய பாஸ் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் விதிப்பு. தேர்தலுக்கு முன்பு திமுக அதிமுக கூட்டணியில் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருகை தருவார்கள். சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் நம்பிக்கை பேச்சு. நல்லதே வருதா இல்லை பொறுத்திருந்து பாரு. இன்னும் நிறைய பேர் கட்சிக்கு வரான்னு சொல்லியிருக்காங்க. போக போத்துன்னு தெரியும். ஷார்ட் டைமில் வந்து அங்கே எல்லாரும் பூரா இங்கே வருவாங்க. தவேக தலைவர் விஜய் ஊழல்வாதி என்பதற்கு அவர் வரி ஏய்ப்பு செய்ததே சாட்சி என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கட்சி ஆரம்பித்த பின்பு விஜய் எங்கும் வெளியில் வருவதில்லை என்றும் பேட்டி. அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டது சாட்சி.
நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆஃபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. மே மாதம் 3ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு. இன்று முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தங்கள் செய்ய 34,75,000 பேர் விண்ணப்பம். விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை 10ஆம் தேதியுடன் நிறைவு. 17ஆம் தேதி முதல் புதிய வாக்காளர் அடையாள அட்டை விரைவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தகவல். நாகை, திருவாரூர், குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் விமர்சையாக நடைபெற்ற கோயில் கும்பாபிஷேக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். ஆம்பூர் விஜய விநாயகர் கோயில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற மூதாட்டியிடம் 4 சவரன் நகை பறிப்பு. போதிய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை என்று பக்தர்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கிராம ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கண்மாயில் துள்ளி குதித்த கட்லா, ஜிலேபி உள்ளிட்ட மீன்களை உற்சாகத்துடன் அள்ளி சென்ற மக்கள். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காலை கடும் பனிப்பொழிவு. அதிகப்படியான பனிமூட்டம் காரணமாக முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சென்னை விமான நிலையத்தில் கடும் பனிமூட்டம் காரணமாக தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானிலேயே வட்டமிட்ட விமானங்கள். மும்பை, பெங்களூரு, கோலாலம்பூரில் இருந்து வந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டதால் பயணிகள் பாதிப்பு. கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிப்பு. திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர், கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. இரண்டு நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் புறப்பட்டார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியை வழி அனுப்பி வைத்த மலேசிய அதிகாரிகள். இந்தியா, மலேசியா இடையே முதலீடு, பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் நரேந்திர மோடி, மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடம் இல்லை. உலகளவிலான சவால்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது மலேசிய பயணத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்வதாகவும் நரேந்திர மோடி திட்டவட்டம். நண்பர் நரேந்திர மோடியின் தலைமையிலான ஆட்சியில் கல்வி நிலையங்கள் மற்றும் சிறப்பு நிறுவனங்களுக்கு உரிய அங்கீகாரம். மேற்கிந்திய நாடுகளில் உள்ள நிறுவனங்களும் பயன் பெற்றிருப்பதாகவும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பெருமிதம். ரஷ்யாவின் உஃபா மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர்கள் 4 பேர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல்.
கத்தியால் சரமாரியாக தாக்கிய நபர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் தகவல். ரஷ்யாவில் உள்ள இந்திய மருத்துவ மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தாக்குதலுக்கு உள்ளான மாணவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதுடன் தூதரக ரீதியிலான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு இந்திய மருத்துவ மாணவர்கள் சங்கம் வலியுறுத்தல். கர்நாடகாவின் விஜயபுராவில் தனியாருக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் வயல்வெளியில் விழுந்து விபத்து. விமானி உட்பட 2 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. மகாராஷ்டிரா மாநிலம் மான்கோலி பகுதியில் உள்ள மெத்தை கிடங்குகளில் பயங்கர தீ விபத்து. வான் உயரத்திற்கு எழும்பிய கரும்புகையால் பரபரப்பு. மும்பை ஆக்ரா நெடுஞ்சாலையில் திடீரென பற்றி எரிந்த டேங்கர் லாரி. நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்புத் துறையினர். நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் ரஷ்யா யுக்ரைன் போரில் ஜூன் மாதத்திற்குள் தீர்வு காண வேண்டும். அண்மையில் அபுதாபியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் அதிபர் ட்ரம்ப் காலக்கெடு விதித்திருப்பதாக செலன்ஸ்கி தகவல். ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிச்சேல் ஒபாமாவை தவறாக சித்தரித்து வீடியோ வெளியிட்ட விவகாரம். அமெரிக்க அதிபரின் சமூக வலைதளத்தில் வெளியான வீடியோவுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். தான் அமைத்த காசா அமைதி குழுவினரை முதல் முறையாக சந்திக்க இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் காசா மறுகட்டமைப்பு பணிகளுக்காக நிதி திரட்டவும் முடிவு செய்திருப்பதாக தகவல். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்துடன் தன்னை தொடர்புபடுத்தும் சர்ச்சைகளுக்கு மறுப்பு தெரிவித்த தலாய் லாமா. எந்த சூழலிலும் தான் எப்ஸ்டீனை சந்தித்ததில்லை என்றும் தனது சார்பிலும் யாரும் சந்திப்பு நடத்தவில்லை என்றும் தன்னிலை விளக்கம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி. ஆப்கானிஸ்தானை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.